குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது கோல் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் அப்படின்னா ஆகஸ்ட் 14, 2025 வியாழக்கிழமை என்ன கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம கரண்ட் பஸ் பார்த்து முடியுதுன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல்துறைக்காக டார்கெட் 70 அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கும். ஓகேங்களா, இதற்கான முதல் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15 தொடங்குது. நாளையோட இதற்கான அட்மிஷனும் முடியுது. வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. விருப்பமுள்ள மாணவர்கள் உடனே அணிஞ்சிக்கலாம். இதில் மொத்தம் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷெடியூல் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெடியூல் சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் பஸ் பார்த்துடலாம். ஓகே, நாட்டினுடைய 79வது சுதந்திர தின விழா வந்து பார்த்திங்கன்னா கொண்டாட இருக்கிறோம். இது முக்கியமானது. இது ரொம்ப சிம்பிளாக கேட்கணுன்னா பிசி எக்ஸாமில் எப்படிலாம் கேட்கலாம். ஓகேங்களா, எத்தனையாவது சுதந்திர தினம் அந்த மாதிரிலாம் கேட்கலாம். அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் பயின்று சாதனை புரிந்த முன்னாள் மாணவர்களை அப்பள்ளியின் தூதர்களாக நியமிக்க பள்ளிக்கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா முடிவு செஞ்சுருக்காங்க. அதன்படி முதல் கட்டமாக 8048 பள்ளிகளுக்கான மாணவ தூதர்களை தேர்வு செய்வதற்கான திட்டங்கள் நோக்கங்கள் குறித்து வந்து பார்த்திங்கன்னா முதன்மை கல்வி மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அதாவது அந்த பள்ளியினுடைய தூதர்களாக யார் நியமிப்பாங்க அப்படின்னா அந்த பள்ளியிலேயே படித்து சமூகத்தில் ஒரு முக்கியமான அந்தஸ்துலேயோ ஒரு முக்கியமான பதவியிலையோ இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதன் தூதராக நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 15 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளரிளம் பருவத்தினருக்குன்னு ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி வழங்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மேலும் 7 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விரிவுபடுத்தியிருக்காங்க. இது 2007ஆம் ஆண்டு கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்டது. ஒரு சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டும்தான் செயல்பட்டு வந்துச்சு. இப்போ 7 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கியூலக்ஸ் கொசு மூலம் வந்து பரவும் ஒரு வைரஸ் நோய். ஓகேங்களா, இது மத்திய நரம்பு மண்டலத்தை தாக்கி பாதிப்பை ஏற்படுத்தும். இது வலி உண்டாக்குகிறது. அது மட்டும் இல்லாமல் சிகிச்சை பெறாத நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உயிரிழப்பு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர தினத்தின் போது கோட்டை கொத்தளத்தில் முதல்வரால் வழங்கப்படும் விருது பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா நிகழாண்டில் சிறந்த மாநகராட்சிகளாக ஆவடி, நாமக்கல் மாநகராட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா, சிறந்த நகராட்சிகளுக்கான விருது வந்து பார்த்திங்கன்னா ராஜபாளையம், ராமேஸ்வரம், பெரம்பலூர் நகராட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அடுத்த சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வந்து பார்த்திங்கன்னா மாதநாயக்கன் பட்டியில் பெருந்தலைவர் காமராஜர் நினைவு அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரான குமார் தலைமையிலான தொன்மை பாதுகாப்பு மன்றம் வந்து செயல்பட்டு வருது. அவர் வந்து பார்த்திங்கன்னா மாதநாயக்கம்பட்டி பள்ளி அருகில் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விளைநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடுகள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறார். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது நம்ம மேலேயே பார்த்தோம். நாட்டின் 79வது சுதந்திர தினம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கொடியை ஏற்றி நாட்டு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் உரையாற்றுவார். ஓகேங்களா, இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. சுதந்திர தினத்தன்னைக்கு யார் கொடியேற்றுவா அப்படின்னா பிரதமர் தான் ஏற்றுவார். குடியரசு தின விழா அன்றைக்கி தான் குடியரசுத் தலைவர் ஏற்றுவார். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது சென்னையில் கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 7வது சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய நிக்கல்சரின் கார்த்திகேயன் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் ஸ்போர்ட்ஸ்லேயே. ஓகேங்களா, 2030 காமன்வெல்த் போட்டிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 2030 காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் நடத்த விருப்பம் தெரிவித்திருக்கும் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஒலிம்பிக் சங்கம் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு அதிகாரப்பூர்வமான ஒப்புதல் வழங்கியிருக்கு. இந்த சங்கத்தினுடைய தலைவரான பிடி உஷா கூறுகையில் வந்து பார்த்திங்கன்னா 2030 காமன்வெல்த் போட்டிகளை நடத்தும் இந்தியா விருப்பத்திற்கு ஒதுமானதாக வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அகமதாபாத் மட்டுமல்லாமல் புவனேஸ்வர், தில்லி போன்ற முக்கியமான 3 நகரங்களை வந்து பார்த்திங்கன்னா பட்டியலுக்கு அனுப்ப இருக்கிறாங்க. கிளாஸ்கோவில் வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் நடைபெறுகிற காமன்வெல்த் போட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 2030க்கான போட்டி வந்து யார் நடத்துவாங்க அப்படின்னு முடிவு செய்யப்படும். ஓகேங்களா, இப்போ கிளாஸ்கோவில் நடக்குது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஹங்கேரியாவில் நடைபெற்ற கிராண்ட் ப்ரீ தடகள போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்ற இந்தியாவின் குல்வீர் சிங் வந்து பார்த்திங்கன்னா ஆடவர் 300 மீட்டர் ஓட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய சாதனை முறியடிச்சிருக்கிறார். ஓகேங்களா, 7 நிமிடம் 34.49 வினாடிகளில் இலக்கை அடைந்து 5ஆம் இடம் பிடிச்சிருக்கிறார். ஓகேங்களா, நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1500 வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் எஸ்ஐலாம் வந்து பார்த்திங்கன்னா 7 நிமிஷத்தில் ஓடணும். இவர் 3000 மீட்டரை வந்து பார்த்திங்கன்னா 7 நிமிஷத்தில் ஓட்டிருக்கார். நம்ம ஓடுறத விட 2 மடங்கு வேகத்தில் ஓடணும். ஓகேங்களா, அதேமாதிரி கிராஜுவலாக கண்டினியூஸாக ஓடணும். அடுத்தது ஹங்கேரியாவில் நடைபெற்ற தடகள போட்டியில் வந்துன்னா ஸ்வீடன் கம்பு ஊன்றி தாண்டுதல் வீரரான
அர்மாண்ட் டியூப்லான்ஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா 6.29 மீட்டரை தாண்டி உலக சாதனை படைச்சிருக்கிறார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் குடும்பத்தினுடைய தலைவரான முகேஷ் அம்பானியின் குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா 28 லட்சம் கோடி சொத்துக்களுடன் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறாங்க. இது அதானி குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா 14.01 தான். இதை விட 2 மடங்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா முதல் தலைமுறை தொழில் முனைவர்களால் உருவாக்கப்பட்ட குடும்பங்கள் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா அதானி தான் முதலிடத்தில் இருக்கிறார். ஓகேங்களா. ஹீரோன் மற்றும் பாக்லெக்ஸ் இணைந்து வெளியிட்ட அந்த அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் 300 பணக்கார குடும்பங்களுடைய மொத்த சொத்து மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 140 லட்சம் கோடி அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஜிடிபியில் வந்து பார்த்திங்கன்னா 40%. ஓகேங்களா. இதில் அம்பானியோட சொத்து மதிப்பு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 12% இருக்குது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டவர்ஸ் அவ்வளோதான். இதாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டவர்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி நிமிஷாவில் தொடங்கப்பட்ட இந்த 2ஆம் நிலை காலத்திற்கான டெஸ்ட் பேஜில் நீங்கள் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தகுந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு உடனே இணைச்சிக்கோங்க. கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.